ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. 10th 11th ரிசல்ட் அப்டேட் தான் வந்து சொல்ல போகிறேன். நான் ஏன் கேட்டகிரி மாற்றி 10th பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என்னோடய பொண்ணும் 10th தான் படிக்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இப்போவா அப்போவா 15 17 இல்லை 19 தான் நாளைக்கு, முந்தானேத்தெல்லாம் வந்து நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மே 13 அப்படின்னெல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக சரியாக தூங்காமல் இதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு நானே என் பொண்ணும் நைட்டு 12-1 மணி வரைக்கும் பேசிட்டு, ஒருவேளை நாளைக்கு வந்துருமோ, திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ரிசல்ட்டாக வந்திருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்போம். எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சஃபர் ஆகி கூட இருப்பீங்க. எல்லாருமே நல்லா தான் எழுதியிருப்பீங்க. அது இல்லாமல் லிபரலாக தான் திருத்திருக்காங்க. ஸோ யாரும் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னலாம் பயப்பட வேணாம். எல்லா குழந்தைங்களும் நல்லா எழுதியிருப்பீங்க. நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. சொல்லப்போனால் 80 அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தவங்களா கூட 85 அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லிபரலாக தான் திருத்திருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம். இப்போ வந்து அஃபீஷியல் அப்டேட் என்னென்னா, மே 16 காலையில் 9 மணிக்கு ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ மே 16 காலையில் 9 மணிக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கண்டிப்பாக வரப்போகுதுங்க. ஸோ அதனால் வந்து யாரும் பயப்பட வேணாம். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, ஒரு 3-4 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அஃபீஷியல் நியூஸ் வந்துருச்சு. அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. கிட்டத்தட்ட மார்னிங்கே அப்டேட் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. நான் வீடியோ பொறுக்கி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ மே 16 அன்னைக்கு பார்க்கலாம். நாங்களும் ரிசல்ட் வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். எல்லா குழந்தைங்களும் நல்ல மார்க்கு தான் எடுத்திருப்பீங்க. நல்ல மார்க்கு எடுக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.